எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போவுமே ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கா உங்கள் சுபாக்ஷன் பி. என்னடா காலையில் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. வழக்கம் போல் ஒய்ஃப் ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துட்டு மதியம் லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது இன்றைக்கி எடுத்த ஷூட்டும் கிடையாது, சனிக்கிழமை எடுத்த ஷூட்டு. 3 months மெடிக்கல் லீவுக்கு அப்புறம் சனிக்கிழமை தான் ஒய்ஃப் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, 3 months லீவில் இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதனால் இந்த எக்ஸசைஸு வாக்கிங் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஃபுட்டிலே வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஹெல்த்தி டயட்டு பார்த்து சமைச்சிட்ருக்கேன். ஒய்ஃபோட ஹெல்த் விஷயத்தில் என்னை யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து சமைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நாக்குக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும், அதே டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். டெய்லி ஒரே ஃபுட்டாக போட்டு அவங்கள நோகடிக்கவும் விரும்ப மாட்டேன். அதனால் புதுசாக ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஏமாக இருக்கும். அதே டைமில் அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சமைச்சிட்ருக்கேன். இதையும் மீறி என்னைக்காவது வெளியே போகும்போது அவங்க ஆயில் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுன்னு ஆசைப்பட்டால் அதையும் வாங்கி கொடுத்துறது. இருந்தாலும் மற்ற நாட்களில் சாப்பிட்றது நம்ம கையில் தானே இருக்குது. அது ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கணுங்கிறதுக்காக பார்த்து சமைக்கிறது. பார்த்தீங்கன்னா கிரேவியாக வச்சாலும் பிடிக்காது, கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் இது எல்லாமே ட்ரையாக பண்ணிட்டுருக்கேன். என்னடா சப்பாத்திக்கு இப்படி பண்ணுறானேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா என் ஒய்ஃப்க்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சமைக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சமைச்சிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோயா அதை கொஞ்சம் ட்ரையாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் பட்டாணி அதுவும் ஒரு ட்ரையாக, அதுக்கப்புறம் எக்கு எல்லோ கொடுக்க மாட்டேன், ஒயிட்டு அந்த இது மட்டும்தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கிரேப்ஸு. இதான் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறது, இன்றைக்கி என்ன கொடுக்கணுங்கிறத நான் தலைக்கு நாளே மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி நாளைக்கு மதியம் இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் பார்த்து தான் சமைக்கிறது. எனக்கு உண்மையிலே ரொம்ப நான் எல்லோரும் நினைப்பீங்க அடிமை வாழ்க்கை வாழ்கிறான் அப்படிங்கிறது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் அடிமை வாழ்க்கையே இல்லை. ஏன்னா நான் பிடிச்சவங்களுக்காக, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். அதில் தயவு செஞ்சு நீங்கள் யாருமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்க. உங்கள் லைஃப்பை எப்படி வாழணும் அதை வாங்க. நான் தப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு டயலாக்கை பிடிச்சி வச்சுட்டு தான் பல ஆண்கள் பெண்களை மட்டம் தட்டி பின்னுக்கு தள்ளிட்டே இருக்காங்க. என்ன தெரியுமா, ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பா. அப்படியே சொல்லி அது ஆணுக்கு பின் தான் பெண் இருக்கணுங்கிறத அந்த ஒரு இதை புகுத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இருக்க விரும்பலைங்க. என் ஒய்ஃபோட சக்ஸஸ்க்கு பின்னாடி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அப்படி இருந்துட்டு போகிறேன். அதில் உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னு எனக்கு தெரியவே இல்லை. இதையும் தாண்டி நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் நிறைய சக்ஸஸ் பார்த்துட்டான், அதுக்கு காரணம் அவனுக்கு நல்ல பொண்டாட்டி கிடச்சிருக்கா, நான் சக்ஸஸே ஆகாமல் நான் இந்த அளவுக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி அதுலேயும் ஒய்ஃபை தான் குறை சொல்கிறது. இதெல்லாம் எங்கே போய் முடியும்? நீங்கள் என்ன அளவோ பண்ணி தொலைங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் என் ஒய்ஃப் ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கான லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நான் அவங்கள சாப்பிட கொடுக்க போகிறேன். சூப்பராக சமைச்சிட்டேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம், இந்த ஃபேவரட்டான டைலாக சொல்ல மறந்துட்டேன். இப்போ தாங்க நான் ஒரு நல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டாக ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, டாட்டா, பாய்.